கணவன் பேர் சொல்லவே கூடாது. பேருங்க நம்ம பேர் மாறாத்தாவு. அடிங்க சத்தம் அடிங்க மாறாத்தாவு. எல்லாருமே பேர் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாடா வாடான்னு கூப்பிடுறாங்க. வாடா கூடாது. நாங்களே எங்க வீட்டுக்கார பேரே சொன்னதில்லை. ஆமாங்க கணம் அவங்கள்ட்ட சொல்ல சொல்லாங்களா வேண்டாம். அதாவது அது எதுக்கு வம்பு? அப்ப கணவன் பேரை சொல்லக்கூடாது அப்படித்தானுங்க? ஆமாங்க. அப்புறம் இப்பெல்லாம் கேக்குறாங்க நாங்க சொல்லிடுறீங்களா? இல்லைங்க இவங்களாட்டா நாங்க பேர் சொல்ல மாட்டேன்ட்டு அந்த பக்கம் போய் திட்டிட்டு எல்லாம் போக மாட்டேன். நேரம் ஓ பேர் சொல்லலைன்னா திட்டு திட்டுறாங்க ஏங்க அப்படிங்களா? சரி நல்லது. கணவனுடைய பெயரை சொல்லாம இருக்கிறது நல்லது. அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தான். இப்படி எடுத்து எழுதி வச்சுக்கங்க. எங்க போனாலும் உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன இப்படி எடுத்து நீட்டிருங்க. இந்த காலத்துல யாருக்கும் படிக்க தெரியல. அந்த காலத்துல படிப்பறிவு இன்னைக்கு எல்லாருக்குமே படிக்க தெரியும். இல்லைன்னா ஏதோ சாமி பேரை சொல்லுங்க. இப்ப பழனிசாமி வச்சுங்க. பழனியில் இருக்கிற சாமி. ஆஹா ஆஹா அருமை அருமை. பழனிசாமி தானுங்களா? அருமை. என்ன கோலத்தில் இருப்பாருங்க? அங்க பழனிசாமி வந்து என்ன கோலத்தில் இருக்காரு உங்களுக்கு தெரியும். அப்படி சரி எதுவும் ரொம்ப கேட்டுக்கிட்டு வீட்டுக்காரருக்கு கோச்சு போறாரு வேண்டாம்.